வருஷமும் செஸ் பிளேயர்ஸை உருவாக்குறதுல ராபியம்மா காலேஜ் பெஸ்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க எப்போவுமே. ஏன்னா நான் 2022-23 கன்வீனராக இருந்தப்போ பார்த்துருக்கேன். அவ்வளோ டிசிப்ளினாக வருவாங்க பிள்ளைங்க, ஒரே இடத்துல உட்காருவாங்க, அவங்க மேம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை கேட்பாங்க, ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, பொலைட்டாக இருப்பாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமும் பெருசாக குதிக்கலாம் மாட்டாங்க. அந்த தன்மை அது பாண்ட்லேயே இருக்கிறது, தானாக வரதெல்லாம் கிடையாது, உங்கள் டீச்சர்ஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. எந்த மேட்ச் வின் பண்ணாலும் சரி, ராபியம்மாள்கிட்டருந்து அந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. நல்ல பிஹேவியர்ஸ் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். இன்னொன்று, ராபியம்மாள் காலேஜ் பொண்ணுங்களை பற்றி நான் சொல்லணும், டிசிப்ளின் வைஸ் சொல்லணும். நீங்கள் என்ன மேம் டிசிப்ளின் பற்றி பேசுகிறீங்க, இன்றைக்கி தான் வரீங்க, உங்களுக்கு எப்படி எங்கள் டிசிப்ளின் பற்றி தெரியும்? கண்டிப்பாப்பா, இந்த குரூப்லேருந்து ஒரு 10 மெம்பர்ஸ் வெளியில் வந்தாவே அவங்களோட டிசிப்ளின் வச்சு உங்களை சொல்லலாம். நான் 6 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். இங்கேருந்து எவ்வளோ டீம்ஸ் வீடியோ காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. எல்லா பொண்ணும் ஒரே மாதிரியே, டிசிப்ளின் வைஸ் சொல்கிறேன், எல்லா பொண்ணும் ஒரே மாதிரியே எந்த ஒரு தவறான, அதாவது ஒரு அஃபீஷியல்ஸ் ஒரு ராங் டெசிஷனே கொடுத்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணுற விதம், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அவங்க சரஸ்வதி மேடம் கரெக்டாக போய் கேட்பாங்க. சரியா? அதாவது ரொம்ப அரகண்டாக கேட்குறது, ஆக்வர்டாக கேட்குறது, வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. சார் இதுதான் ரூல், இந்த மாதிரி பண்ணுங்கள், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி தான் ரொம்ப மரியாதையாக கேட்பாங்க. அவ்வளோ விஷயம் போராடி தான் இவ்வளோ பெரிய புக்லெட் அவங்க சாதிச்சிருக்காங்க. இது வெறும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் ரிப்போர்ட்டாக மட்டும் நினைக்காதீங்க. இதில் அவங்களோட ஒவ்வொரு உழைப்பும் இருக்குது, இந்த மேனேஜ்மெண்ட்டோட அவ்வளோ சப்போர்ட் இருக்குது.